தமிழை நேசிக்கும் நெஞ்சங்களுக்கு முதல் வணக்கம். இன்றைய தலைப்பு இல்லாள். இல்லாள் என்றால் இல்லாதவள் என்று பொருள் கிடையாது. இல்லாள் என்றால் மனைவி, துணைவி, மனையாள், இல்லாள், இல்லத்தரசி, பொண்டாட்டி என்ற பல பெயர்களை கொண்டு ஒற்றை பதவியில் ஆட்சி புரிபவள். இல்லத்தின் அரசி அவள்தான் இல்லாள். இல்லாளின் அருமை இல்லாள் இல்லாதவர்களுக்குத்தான் தெரியும். ஆம், அவள் இருக்கும் வரை தெரியாமல் கூட அவளை புகழ்ந்து பேசியதே கிடையாது. ஆனால் அவள் இல்லாத சமயங்களில், இல்லாத நொடிகளில் அவள் புகழை தவிர வேறு எதையுமே பேசியது கிடையாது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள். ஆம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்தான். ஒருவனுக்கு மனைவி நல்லவளாக, குணமானவளாக அமைந்துவிட்டால் அவன் அனைத்தும் நிறைந்தவனாக இருக்கின்றான். அதற்கு மாறாக ஒரு மனைவி அவனுக்கு அமைந்தால் எவ்வளவுதான் செல்வங்களையே பெற்றிருந்தாலும் அவன் எதுவுமே இல்லாதவனாக நிற்கின்றான் என்று கூறுகின்றார் என் வள்ளுவர். இல்லதேன் இல்லாள் மாண்பானால் உள்ளதேன் இல்லாள் மானா கடை. இல்லாள் கிடைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த வரத்தை இருக்கும் நொடிகளிலே புகழ்வோம். இந்த பதிவை அவளுக்கு பகிர்வோம். இல்லாள் நம் இல்லத்திற்கு மட்டுமல்ல, நம் இதயத்திற்கும் இனியாள். நன்றி.